வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்குது. மருத்துவம் இருக்குது, பலவிதமான உடற்பயிற்சி முறைகள் இருக்குது. அதையும் இல்லாமல் பாரம்பரிய வழிகள்னு எத்தனையோ விதமான வழிகள் இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இருக்குது. இருப்பினும் இன்றைக்கும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து பலவிதமான பிரச்சனைகள் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது மருத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா பல முறைகளும் விதங்களும் மருந்து மாத்திரைன்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அடுத்தது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பலவிதமான யோக முறைகள் இருக்கு, சித்த முறைகள் இருக்கு, வைத்திய முறைகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி உடற்பயிற்சின்னு சொல்லி அதில் பலவிதமான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ விதமான விஷயங்கள் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இருந்தாலும் இன்றைக்கு பலவிதமான மக்கள் இந்த உடல் உபாதையாலும் மனப்பிரச்சனைகளாலும் அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னென்னமோ விடைகள் வரும். அதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் நம்ம ஏன் இன்னும் பல பிரச்சனைகளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியை நம்ம வச்சுட்டு அதற்கான ஒரு விடையை நம்ம இப்போ சொல்லுவோம். அதாவது உடலை நலமாக வச்சுக்கணும், மனதையும் நலமாக வச்சுக்கணும். இது ரெண்டுமே நலமாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் பாதை ஒரு மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, நிம்மதியாக இருக்கும். இந்த உடலும் மனமும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. அப்படியே இந்த உடலுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ அல்லது மனதிற்கு பிரச்சனை வந்தாலோ அதனை சரி செய்வதற்கு பலவிதமான முறைகள் இருக்குது, வைத்தியங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று, எண்ணத்தை சீரமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணத்தை நம்ம சீரமைக்கிறோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செய்யலான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ உலகத்துல எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ரொம்ப எளிமையா என்ன சொல்லிடுறாங்க? எண்ணத்தை சீரமைச்சா அதை சரி செஞ்சிடலான்னு சொல்றாங்க. அப்ப ஏன் எந்த பிரச்சனையுமே சரியாகாம இன்னமும் மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள உடனே வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த எண்ணத்தை சீரமைத்தல் அப்படிங்கிறது மிக கடினமான விஷயமா, இல்லை அதற்கு என்ன செய்யணுங்கிற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதை சார்ந்த விடயங்களை நான் அப்புறம் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காக நாம் இப்போ பலவிதமான பயிற்சிகள் செய்கிறோம். இந்த உடற்பயிற்சிகளை செய்யக்கூடிய நாம எத்தனை நாள் நம்முடைய உடல் இந்த நிலைக்கு மாறிடுச்சு, இந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இப்போ நான் ஒரு வயிற்று தசைக்கு வேலை செய்கிறேன்னா, இந்த வயிற்று தசை குறையிலையே, வயிற்று தசை குறையுமா குறையாதா இப்படிங்கிற ஒரு கேள்வியோட மட்டும்தான் நம்ம பயிற்சி செய்வோமே தவிர, என் வயிற்று தசை குறைஞ்சிருச்சு, என் வயிற்று தசை குறைஞ்சி இந்த அளவுக்கு நான் அழகாகவும் நல்ல தோற்றத்துலையும் இருக்கேன்னு நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம்? மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை என்னன்னா, பலவிதமான விஷயங்களை நம்ம ஈர்க்க போகிறோம், நமக்கு தேவையான செல்வத்தையும் நமக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாம் கவர்றதுக்காக இழுப்பதற்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க? உட்கார்ந்த இடத்துலையே இருந்து நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதுக்கான பலவிதமான முறைகளை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் எல்லோரும் ஒரு செயலில் ஈடுபடுறோம். அந்த செயல் நிறைவேறுவதற்கான ஒரு எண்ணத்தை ஏன் நம்மக்கிட்ட வைக்க மாட்டோங்கிறோம். ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்க, இப்போ உடற்பயிற்சி செய்கிறீங்களா? இந்த உடற்பயிற்சி நாம் செஞ்சு நாம் எதற்காக செய்ய ஆரம்பித்தோமோ அது நமக்கு நிறைவேறி விட்டது அப்படிங்கிறக்கூடிய எண்ணத்தோடு நம்ம பயிற்சி செஞ்சால் கட்டாயமாக நம்ம அங்கே போயிடலான்னு சொல்கிறேன். உட்காந்துக்கிட்டே கண்களை மூடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நமக்கு பலவிதமான விஷயங்களை நம்ம இழுக்கிறதுக்கும், நாம் அந்த செயலை செஞ்சு அங்கே நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த செயலை செய்யும் பொழுது நான் அந்த நிலையை அடைந்து விட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நம்ம செய்யணும். நாம் அந்த நிலையை அடைந்து விட்டேனுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த நிலையை அடைந்தால் எனக்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்கும், அந்த அளவிற்கு நான் மகிழ்ச்சியாக இருந்து அந்த பயிற்சியை நான் செய்கிறேன்னா கட்டாயமாக நம்ம அங்கே போயிடுவோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் உண்மையாகவே பயிற்சி செய்யும் பொழுது இந்த நிலையை நாம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நான் இந்த பயிற்சியை மட்டும் பற்றி பேசுகிறேன்னா, நான் அதிகப்படியான பதிவுகளை உடற்பயிற்சி, உடல் எடையை குறைக்க, உடல் தசைகளை குறைக்க, உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளன்னு பலவிதமான விஷயங்களை நான் இப்போ கொடுத்துருக்கேன்.
இப்போ நம்ம பதிவுகளை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஒரு சில பேருக்கு ஒரு சில சின்ன கேள்வி கூட இருக்கும். நான் இதை செஞ்சேன், இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்லாம் ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பதில். நீங்கள் பயிற்சி செய்யுங்க. அந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் என்ன நினச்சி செய்யணும்னா, எனக்கு இது சரியாயிடுச்சு, எனக்கு சரியாகி நான் நல்ல முறையில் இருக்கிறேன், என்னுடைய உடல் நலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குது, நான் அந்த ஆரோக்கியத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைத்து பார்த்து அந்த பயிற்சியை செய்யுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அது நடக்குமா நடக்காதா அப்படின்னா 100% நடக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, காட்சிகள் நம்முடைய எண்ணத்தில் ஒரு விஷயம் என்ன வேணும், காட்சியாக மாறணும். அந்த காட்சி நிறைவேறியது போன்ற, அதாவது நமக்கு அந்த காட்சி முழுமையாக நடந்தது, அது நடந்து அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுங்கிறபடியான ஒரு காட்சியை நீங்கள் உருவாக்க கட்டாயமாக இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும், உங்களுக்கான தேவையையும் உங்களுக்கான அந்த செயல்பாட்டுக்கான முழுமையையும் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஆனால் நம்ம செய்கிறோமாங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதனால் இன்றிலிருந்து ஒரு பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறீங்களா, அந்த பயிற்சியை செய்யும் பொழுது முழுமையாக உங்களை ஈடுபடுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சி செய்கிறதுனால எனக்கு இந்த பலன் கிடைக்குது, இந்த பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பயிற்சியை செய்யுங்க. இதில் இன்னும் நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும், இது சரியா ஆகுமா ஆகாதா, எனக்கு இது இப்படி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறியோட தயவு செஞ்சு எந்த வேலையும் செய்யாதீங்க. ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு வேலையை செய்ய போகிறோம், ஒரு செயலை செய்ய போகிறோம்னா முழுமையான தீர்க்கமான ஒரு முடிவோடு இருக்கணும். அது நடக்காதுன்னா சரி நடக்காது, ஏதோ என் கடமைக்கு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு இருங்க. இல்லையா நடக்கும், அவ்வளோதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முழுமையான எண்ணத்தோடு இருக்கணும். ஏன்னா அது நடக்காதுன்னு அங்கே ஒரு வார்த்தையும் பயன்படுத்தணும்னா, ஒரு சில வேலைக்கு நம்ம போய் தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும். ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அங்கே போய் செஞ்சு தான் ஆகணும்னு இருக்கும். அதனால் ஒரு வேண்டா வெறுப்பாக போகிறோம், சரி போகிறோம், இது நடக்காது, இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய செய்வோம் அப்படின்ட்டு வர்றது வேற. ஒரு சில சூழல் நமக்கு சாதகமாக இருக்கும், நமக்கு பிடித்தமானதாக இருக்கும், நமக்கு வேண்டப்பட்டதாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த முழுமையான எண்ணத்தை வைத்திருந்தால் கட்டாயமாக நடக்குமா நடக்காதா, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், உடற்பயிற்சி எப்படி சொல்லுவேன், ஒரு 12 நாள் செய்யுங்க, 24 நாட்கள் செய்யுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்போதுமே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு மண்டலம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதே போல் ஒரு மண்டல பயிற்சி கூட இதையும் சேர்த்து உங்களுடைய எண்ணத்தை முழுமையாக உங்கள் பயிற்சியின் மீது வைத்து அந்த பயிற்சியை உணர்ந்து, அந்த பயிற்சி எந்த தசைகளை இயக்குகிறது, எந்த தசைக்கு வேலை கொடுக்கிறதுங்கிற எண்ணத்தோட, அந்த வேலை எனக்கு முழு பலத்தை கொடுக்கிறது, அந்த பலன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நான் அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பயிற்சி செய்யுங்க. உடலையும் சரி, மனதையும் சரி, நம் வளத்தையும் சரி, நலத்தையும் சரி, எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஒன்று மட்டுமே போதுமானது. ஆனால் அதை நீங்கள் அனுபவித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை உங்கள் எண்ணத்தில் உருவாக்கி செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். செய்து பாருங்கள், நல்ல பலனடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.